ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டிஃபனுக்கு சைட் டிஷ் செஞ்சு காமிக்க போகிறோங்க. யூஸ்வலாக நம்ம வீட்டில் இட்லி தோசை செய்கிறப்ப சட்னி வைப்போம், சாம்பார் வைப்போம். இதுதான் ரெகுலராக இருக்கும். ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த சைட் டிஷ்ஷை செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க முதல்ல எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், தேங்காய் இதுதாங்க மெயின் ஐட்டம். இப்போ நம்ம தக்காளி நல்ல ஒரு 3 தக்காளி 4 தக்காளி வரைக்கும் கூட எடுத்துக்கோங்க. தக்காளியை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா உடைச்சி சிலுசிலாக எடுத்துக்கலாங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு உடைத்த கடலை சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 முடியிலேருந்து அரை முடி தேங்காய் அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் 4 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மூடி பார்த்திங்கன்னா தேங்காய் எடுத்துக்கிட்டேன். நல்லா ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி இது கூட கொஞ்சம் சீரகம் சேர்த்து நல்லா பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அரைச்சி எடுத்த விழுது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும்ங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம சட்டி வச்சுக்கலாம். சட்டியில் எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காய்ந்த பிறகு அதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு நல்ல ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா முழுசாகவும் சேர்த்துக்கலாம், கீரியும் சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. நல்லா பார்த்திங்கன்னா வெங்காயத்தை வதக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுன்னா இது கூட பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச விழுது சேர்த்துக்கலாம். விழுது அரைக்கிறப்பவே நான் பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்து அரைச்சிட்டேங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ உப்பு போடலை நான். நீங்கள் பார்த்திங்கன்னா உப்பு எப்போ வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வதக்கிறப்பவும் சேர்த்துக்கலாம், அரைக்கிறப்பவும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்குங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சு வதக்கிக்கலாங்க. இப்படி வதங்கின பிறகு இது கூட நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக நான் பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் சேர்த்தேன். கரெக்டாக இருந்தது. மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ மறுபடியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த மஞ்சத்தூள் வாசனை, மிளகாய் தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். மிக்சி ஜாரை கழுவி சேர்த்துக்குங்க, வீண் பண்ணிடாதீங்க. இப்போ சேர்த்து மறுபடியும் நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. உப்பு, மிளகாய் தூள் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. ஒருவேளை உப்பு அப்படி இல்லைன்னா காரமும் கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கொதிக்கணுங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். தட்டு போட்டு மூடிடுங்க. தட்டு போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா நம்ம எந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா பச்சையாக தான் சேர்த்துருக்கோம். அதனால் நல்லா பார்த்திங்கன்னா கொதிக்கட்டும். இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சலன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்குது. நல்ல ஒரு வாசனையும் வருதுங்க. நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. தக்காளியினுடைய வாசனை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இதனுடைய டேஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பு சுவை பார்த்திங்கன்னா டாமினேட்டாக தாங்க இருக்கும். ஆனால் நல்லா இருக்குது. இட்லிக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. டிஃபன் சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. யூஸ்வலாக செய்கிறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம இட்லி ஊற்றி வச்சுக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா சூப்பராக புளிச்சு வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இட்லி பானையில் இந்த மாவை ஊற்றி விடலாம். நம்ம மாவை ஊற்றி இட்லியும் பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த குழம்பையும் இட்லியும் வச்சு ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இட்லி மாவெல்லாம் ஊற்றியாச்சு. இட்லி பானையில் வச்சாச்சு. தட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்டு இட்லி வெந்த பிறகு நான் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இட்லி சூப்பராக பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. நான் இட்லியும் எடுத்துக்கிட்டேன். எடுத்து இது கூட குழம்பு ஊற்றிட்டேன் பாருங்கள். சூப்பரான இட்லிக்கு சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.